வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டிஎன்பிஎஸ்சி கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல ட்ரிபிள் பேப்பர் அதாவது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் பேப்பர்ல இருந்து அதனுடைய சிலபஸ் பார்க்க போறோம். கோட் நம்பர் 400. இந்த சிலபஸ்ல மொத்தம் 10 யூனிட்ஸ் இருக்கு. ஆனா எல்லா யூனிட்லயும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த யூனிட்டுக்கு அதிக வெயிட்டேஜ் கொடுக்கணும், எந்த ஏரியால அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சா ப்ரிப்ரேஷன் நமக்கு ரொம்ப ஈஸி ஆகிடும். இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, 10 யூனிட்ஸ்லேருந்து முக்கியமான வெயிட்டேஜ் கொடுக்கக்கூடிய எந்தெந்த யூனிட்ஸு, நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு யூனிட்ஸ்லேயும் முக்கியமான டாபிக்ஸ் என்னென்ன, எக்ஸாமில் எந்தெந்த யூனிட்ஸ்லேருந்து எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்குறாங்க, இது பற்றின ஃபுல் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் நான் இந்த வீடியோவில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10 யூனிட்ஸை பற்றியும் ஒரு ஓவர் வியூ பார்க்கலாம். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சிலபஸ் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல். இதனோட கோட் நம்பர் 400. இதில் யூனிட் 1 எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ் 25 கொஷின்ஸ் இதிலிருந்து வருது. எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸில் என்னென்ன இருக்குன்னா, சர்க்கியூட்ஸ் எலமெண்ட்ஸ் அண்ட் இதிலிருந்து லாஸ் அதிகமாக வருது. லைக் கிர்ச்சாஃப்ஸ் லா, மெஷ் அண்ட் நோடல் அனலைசஸ், நெட்வொர்க் தியரம்ஸ், அப்ளிகேஷன்ஸ் அண்ட் DC and AC circuits, Thevenin's theorem, Norton's theorem and superpositions theorem, maximum power transfer theorem, sinusoidal steady state analysis and RLC circuits. இது எல்லாமே ரொம்ப important. And 3-phase circuits and star delta connection transformations, இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரியல் அண்டு ரியாக்டிவ் பவர் ஃபேக்டர், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸும் வரும், அதையும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 2. யூனிட் 2ல் எலக்ட்ரிக் அண்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட், இதிலேருந்து 20 கொஷின்ஸ் கேட்குறாங்க. இதில் என்னென்ன வருதுன்னா, கூலம்ஸ் லா, எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, காஸ் லா, டைவர்ஜென்ஸ், எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்டு பொட்டென்ஷியல் டியூ டு பாயிண்ட், லைன் பிளான் அண்டு ஸ்பெரிக்கல் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு ஃபேரடேஸ் லா, லென்ஸ் லாலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இருக்கிறதுல எல்லா லாஸையுமே தனியாக ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஃபார்முலாஸும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா கம்பல்சரி இந்த மாதிரி லாஸ் ரிலேட்டடான கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ இந்த லாஸ் எல்லாத்தையுமே ஒரு தனியாக ஒரு நோட் போட்டு மறக்காமல் எழுதி வச்சு அதையவே ரிவிஷனாக படிச்சுட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 3 மெஷர்மெண்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ், 20 கொஷின்ஸ் இதிலேருந்து கேட்குறாங்க. லைக் யூனிட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் கேரக்டரிஸ்டிக்ஸ், டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் அனலைசஸ்ஸு, மெஷர்மெண்ட்டு, கரண்ட்டுனா என்ன, வோல்டேஜ்னா என்ன, பவர்னா என்ன, பவர் ஃபேக்டர்னா என்ன, அதுக்கு உண்டான ஃபார்முலாஸ் என்ன. இப்போ வோல்டேஜ்னா V = IR அந்த மாதிரி வரும். பவர்னா பவர் ஃபேக்டருக்கு தனியாக ஃபார்முலா இருக்கும், பவருக்கு எந்த மாதிரி ஃபார்முலாஸ் வரும். தென் அது ரிலேட்டடான சம் ப்ராப்ளம்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா LED, LCD டிஸ்பிளேஸு, தென் டேட்டா அக்விசிஷன் சிஸ்டம்ஸ், A/D அண்ட் D/A கன்வெர்ட்டர்ஸ், தென் டேட்டா டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம், PLC, ஸ்மார்ட் மீட்டர்ஸ். இதில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் என்னென்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், எலக்ட்ரானிக் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், மல்டிமீட்டர்ஸ். ஸோ இது எல்லாமே மெஷர்மெண்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். ஸோ இது பேசிக்கான விஷயம். ஒவ்வொரு மெஷர்மெண்ட்ஸை எப்படி நம்ம அளக்குறோம் அந்த மாதிரி. ஸோ ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் ஒரு தனித்தனி மெஷர்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் ப்ராப்பராக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுலேருந்து மட்டுமே 20 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிட் 4 கண்ட்ரோல் சிஸ்டம். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் தான் அதிகமாக வரும். கண்ட்ரோல் சிஸ்டத்தில் transfer functions, mathematical modeling and physical systems and block diagrams ரொம்ப ரொம்ப important. Signal flow graphs and their reduction using Mason's rule, time domain, frequency domain analysis and linear time invariant. Next பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் பிளாட்டு அண்டு போடி பிளாட்டு, ரூட் லூக்கஸ், கெயின் அண்டு ஃபேஸஸ் மார்ஜினு, பேசிக் கான்செப்ட் அண்டு காம்பன்சேட்டர் டிசைனு, PI, PD அண்டு PID கண்ட்ரோலர்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இது டைம் இன்வேரியன்ட்டு சிஸ்டம், கண்ட்ரோலபிலிட்டி அண்டு அப்சர்வபிலிட்டி, இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
ஈஸியாக தான் இருக்கும். பட் பிளாக்ஸ் டயக்ராம்ஸ் இதெல்லாமே இதுலேருந்து கம்பல்சரி ஒரு கொஷின்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிட் 5 எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸு இதுலேருந்து 25 கொஷின்ஸ் கேட்குறாங்க. என்னென்னா டிசி மெஷின்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, நெக்ஸ்ட்டு ஜெனரேஷன்ஸ் அண்டு மோட்டார்ஸு, அதனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, பேசிக்காக பார்த்தீங்கன்னா டிசி மெஷின்ஸ்னால் என்ன, அதனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் என்னென்ன, அது வந்து அதனுடைய நெக்ஸ்ட்டு ஜெனரேட்டர்ஸ் அண்டு மோட்டார்ஸ்னால் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மோட்டார்ஸ் இருக்குது, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்னால் என்னென்ன, டிரான்ஸ்ஃபார்மரில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட்டு மோட்டார்ஸில் வந்து என்னென்ன ஸ்டார்டிங் டர்க் ஆகுறது, ஸ்பீடு, அதனுடைய ஸ்பீடு கண்ட்ரோல் எப்படி இருக்குது, அதனுடைய பிரேக்கிங்கு, டெஸ்டிங்கு, லாஸஸ் அண்ட் எஃபிஷியன்சி, இதை பற்றி எல்லாம் படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆல் டே எஃபிஷியன்சி, இதுலேருந்து மேபி மோஸ்ட்லி கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஆல் டே எஃபிஷியன்சினா என்ன, இதுக்குன்னு தனியாக ஒரு ஃபார்முலாஸ் இருக்கும், அது படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிங்கிள் ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ், 3 ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ், நெக்ஸ்ட்டு நோ லோடு, பிளாக்டு ரோட்டாஸ் டெஸ்ட்டு, டார்க்னா என்ன, ஸ்பீடு கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் என்ன, இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுலேருந்து வந்து ஹிஸ்டெரிசிஸ் லாஸு, மோட்டாரில் பார்த்தீங்கன்னா ரிலக்டன்ஸ் மோட்டார்ஸு, சிங்கனஸ் மோட்டார்ஸு, அதனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, பெர்ஃபார்மன்ஸ் அனலைசஸ் என்ன, அதனோட எஃபிஷியன்சி அண்ட் வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும். ஸோ இதை பற்றி இதிலிருந்து ரொம்ப அதிகமான கொஷின்ஸ்லாம் வரும். ஸோ இதை பற்றின கான்செப்ட் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லைக் டிசி மோட்டார்ஸ் அண்டு ஸ்டெப்டு மோட்டார்ஸ்னால் என்ன, அது டைப்ஸ் என்னென்ன இருக்குது, அதனுடைய ஸ்பீடு, டார்க்கு, கேரக்டரிஸ்டிக்ஸு இது எல்லாமே படித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லையும். நெக்ஸ்ட் வந்து யூனிட் 6 பவர் சிஸ்டம். இருக்கிற 10 யூனிட்ஸ்லேயே ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த யூனிட்டை ஃபுல்லாக டோட்டலாக கவர் பண்ணி படிக்கிறீங்கன்னா யூனிட்டு 6 தான். யூனிட் 6ல் இருந்து தான் அதிக வெயிட்டேஜ் கொஷின்ஸ் வருது. டோட்டலாக 30 கொஷின்ஸ் கேட்குறாங்க. பவர் சிஸ்டத்தில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன் டயக்ராம் பவர் சிஸ்டம்ஸ், பர் யூனிட் குவான்டிட்டிஸ், பவர் ஜெனரேஷன்ஸ் டைப்ஸு, பவர் ஜெனரேஷன் லைக் பவர் சிஸ்டத்தில் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ஹைட்ரோ, தெர்மல், நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. அதனுடைய ஜெனரேஷன் எப்படி, டிரான்ஸ்மிஷன் எப்படி, தென் சப்ஸ்டேஷன்ஸ் எந்த வழியாக போகுது, தென் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எதில் நடக்குது அப்படிங்கிறத பற்றி ஃபுல் கான்செப்ட் எல்லாமே படிச்சுக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா சாக்னா என்ன, இன்சுலேட்டர்ஸ்னால் என்ன, ஜி பஸ்னா என்ன, ஒயிட் பஸ் ஃபார்முலேஷன்னா என்ன, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேருந்து தான் ரொம்ப அதிகமான கொஷின்ஸ் கேட்குறாங்க. மெயினாக சாக் இதெல்லாம் பேசிக்கான கான்செப்ட்டு. ஜஸ்ட் 1 மார்க் கொஷின் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவர் சிஸ்டம் ப்ரொடெக்ஷனு, சர்க்கியூட் பிரேக்கர்ஸு, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சர்க்கியூட் பிரேக்கர்ஸ் அண்டு ரிலேஸ் கிளாசிஃபிகேஷன்ஸ். சர்க்கியூட் பிரேக்கர்ஸில் வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்கும். அது எந்தெந்த பிளேஸில் யூஸ் பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு எந்தெந்த டைப்ஸ் ஆஃப் சர்க்கியூட் பிரேக்கர்ஸ் எல்லாம் இருக்குது, தென் நெக்ஸ்ட்டு ரிலேஸ்லேயும் டைப்ஸ் ஆஃப் ரிலேஸ் இருக்குது, அது எந்தெந்த பிளேஸில் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்மிஷன் லைனில் வந்து எப்படி டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க, டிஸ்ட்ரிபியூஷன் லைனில் ஏசி அண்டு டிசி டிஸ்ட்ரிபியூஷனில் எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த பிளேஸில் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி கான்செப்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அனலாக் அண்டு டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். இதுலேருந்து 15 கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதாவது செமி கண்டக்டர் டிவைஸ், பிஎன் ஜங்ஷன், ஜீனர் டயோடு, டிரான்சிஸ்டர்ஸு, ஃபெட்டு, ஃபோட்டோஸ் டயோடு அண்ட் தேர் அப்ளிகேஷன்ஸ் இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரெக்டிஃபயர்ஸ், சர்க்கியூட் பிரேக்கர்ஸ் அண்டு வோல்டேஜ் ரெகுலேட்டர்ஸ், மல்டிப்ளையர்ஸ் இது எல்லாமே பேசிக் கான்செப்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் மல்டி வைப்ரேட்டர்ஸ், வோல்டேஜ் கண்ட்ரோல்டு, ஆசிலேட்டர்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆசிலேட்டர்ஸ் அண்ட் ஆம்பிளிஃபையர் இதில் இருக்கிற கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். ஸோ ஆசிலேட்டர்ஸ்னால் எங்கே யூஸ் பண்ணுறாங்க, அதனோட வேவ்ஸ்லாம் எப்படி இருக்கும், ஆம்பிளிஃபைஸ்னால் அதை எந்த பிளேஸில் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிடிஎல், டிடிஎல், இசிஎல், மாஸு, சிமாஸ்னால் என்ன, தென் ரோமு, பிஎல்ஏ, எஃபிஜிஏ இதெல்லாம் எந்தெந்த பிளேஸில் யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன மெமரிஸ் இருக்குது, ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ்னால் அதிலிருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இது எல்லாரும் கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்டு ட்ரைவ்ஸ். இதிலேருந்து 15 கொஷின்ஸ் கேட்குறாங்க.
பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக் டைனமிக்ஸ் பிஹேவியர் ஆஃப் பவர் செமிகண்டக்டர் டிவைசஸ். லைக் பவர் டயோட், டயாக்கு, எஸ்சிஆர்னா என்ன, ட்ரையாக்னா அதனுடைய லைக் டயக்ராம்ஸ் எல்லாம் எப்படி வரும், இன்புட் எந்த பிளேஸில் போகுது, அவுட்புட் எப்படி, தென் ஜிடிஓ, மாஸ்ஃபெட்டு அண்ட் ஐஜிபிடி. இதில் வந்து சிங்கிள் அண்டு 3 ஃபேஸ் ஏசி டு அண்ட் டிசி கன்வெர்ட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு த்ரீ ஃபேஸ் அண்டு சிங்கிள் ஃபேஸ் ஏசி டு டிசி கன்வெர்ட்டர்ஸ், அன்கண்ட்ரோல்டு அண்டு கண்ட்ரோல்டு ரெக்டிஃபயர்ஸ், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து ஸ்விட்ச் மோட் பவர் சப்ளைஸ், பக்னா என்ன, பூஸ்ட்னா என்ன, பக் பூஸ்ட்னா கன்வெர்ட்டர்ஸ், இதெல்லாம் எந்தெந்த பிளேஸில் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 3 ஃபேஸ் இன்வெர்ட்டர்ஸ், வோல்டேஜ் கண்ட்ரோல், பல்ஸ் வித் மாடுலேஷன்ஸ் டெக்னிக்யூஸ், இதெல்லாம் எந்தெந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல்ஸ், அதாவது ஸ்பீடு கண்ட்ரோல் எப்படி பண்ணுறாங்க, கன்வெர்ட்டர்ஸ் எது வச்சு யூஸ் பண்ணுறாங்க, இப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதிலேருந்து நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சிங்கனஸ் மோட்டார், இதிலேருந்து ரொம்ப அதிகமான கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இந்த டாப்பிக்லேருந்து, இந்த சிங்கனஸ் மோட்டார் டாப்பிக்லேருந்தும் அதிகமான கொஷின்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பவர் ஃபேக்டர் கண்ட்ரோல், மார்ஜின் ஆங்கிள் அண்டு பவர் ஃபேக்டர் கண்ட்ரோல், இது எல்லாமே எந்தெந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ் இருக்குது, அது எந்தெந்த பிளேஸில் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ப்ராசஸர் அண்டு கம்யூனிகேஷன்ஸ், இதுலேருந்து 10 கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதாவது ஆர்கிடெக்சர் ஆஃப் 8085, 8086 அண்டு 8051, இதனுடைய டயக்ராம்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதில் எத்தனை பின்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, இன்புட் எங்கே இருக்குது, அதனோட மெமரி எந்த பிளேஸில் இருக்குது, அவுட்புட் எந்த பிளேஸில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 8255 ப்ரோக்ராமபிள் எங்கே யூஸ் பண்ணுறாங்க, 8253 ப்ரோக்ராமபிள் டைமர் வந்து எந்த பிளேஸில் யூஸ் பண்ணுறாங்க, அது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு 8279 அந்த இது ப்ரோக்ராமபிள் கீபோர்டு, டிஸ்பிளே எல்லாம் எந்த பிளேஸில் யூஸ் பண்ணுறாங்க, என்ன பர்பஸ்ஸு, அது எல்லாம் டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 8257, இதுலேருந்து டைரக்ட் மெமரி ஆக்சஸ் இன்டர்ஃபரன்ஸ் எப்படி யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு எம்பெடட் ப்ராசஸ்னால் என்ன, அதில் ஏஆர்எம் அண்டு பிஐசி பேசிக்ஸ் எல்லாம் என்னென்ன, அதில் வந்து அதனோட பேசிக்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் சிக்னல்ஸு, சிஸ்டம்ஸு, தென் ப்ராப்பர்ட்டிஸ், எஃப்எஃப்டி காம்பிடேஷன்ஸ்னால் என்ன, எஃப்ஐஆர் ஃபில்டர்ஸு, ஐஏஆர் ஃபில்டர்ஸு, இதெல்லாம் எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பற்றியும். நெக்ஸ்ட்டு டிஜிட்டல் கம்யூனிகேஷன் சிஸ்டமு, அதில் ஒரு டாப்பிக்லேருந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் வருது. டைம் டிஃபிஷன்ஸ், மல்டிப்ளெக்ஷிங்ஸ், டேட்டா கம்யூனிகேஷன்ஸ் நெட்வொர்க்கு, இதில் இருந்தெல்லாம் கொஷின்ஸ் வருது. நெக்ஸ்ட்டு 7 லேயர் ஓஎஸ்ஐ ப்ரோட்டோகால், ஐஓடி கான்செப்ட்டு, இதெல்லாம் எந்தெந்த பிளேஸில் யூஸ் ஆகுது, அதனுடைய கான்செப்ட் என்னங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் அண்ட் ஸ்டோரேஜ் டிவைசஸ், இதுலேருந்து மொத்தமாக 25 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ரினியூவபிள் எனர்ஜி என்னென்ன இருக்குது, அது எந்தெந்த பிளேஸில் யூஸ் பண்ணுறாங்க, அதனுடைய சோர்ஸ் என்ன, அதனுடைய ஃபியூச்சர்ஸ் என்ன. நெக்ஸ்ட்டு எம்பிபிடினா என்ன, ஸோ சோலார் ரினியூவபிள் எனர்ஜி அதெல்லாம் இருக்குல்ல, ஸோ அது எந்தெந்த பிளேஸில் யூஸ் பண்ணுறாங்க, அதனுடைய பேசிக் கான்செப்ட் என்ன, அது எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்க, அதனுடைய பிரின்சிபல் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதில் மெயினாக 2 கேட்டகரிஸ் இருக்குது, லைக் சோலார் அண்டு விண்ட் எனர்ஜி பற்றி தான். ஸோ இது 2 பற்றி தெரிஞ்சாவே போதும். நெக்ஸ்ட் என்ன எக்ஸ்ட்ரா ஃபியூவல் செல்ஸு, அதுக்கப்புறம் செல்ஸ்னால் என்ன, பேட்ரிஸ்னால் என்ன, இது பற்றியும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. செல்ஸில் என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குது, பேட்ரிஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் டோட்டலாக 10 யூனிட்ஸ் இருக்குது. 10 யூனிட்ஸில் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த டாபிக்ஸ் படிக்கணும்னா பவர் சிஸ்டம், இதுலேருந்து மட்டுமே 30 கொஷின்ஸ் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு எந்த டாபிக் படிக்கிறீங்கன்னா யூனிட் 1 எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ், இதுலேருந்து 25 கொஷின்ஸ் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிட் 5 எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸு, இதுலேருந்து 25 கொஷின்ஸ் வருது. தென் லாஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ் அண்ட் ஸ்டோரேஜ் டிவைசஸ், இதுலேருந்து 25 கொஷின்ஸ் கேட்குறாங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸியான டாபிக்ஸ். ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸ் எல்லாம் லைக் சோலாரை பற்றி படித்தா போதும், விண்டு பற்றி படித்தா போதும். நெக்ஸ்ட்டு வந்து என்னது பேட்ரிஸு அண்டு ஃபியூவல் செல்ஸு, இவ்வளோ தான் கான்செப்ட்டு. தென் விண்டு பவர் டர்பைன்ஸு, அதெல்லாம் எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க, அதில் எவ்வளோ பேட்ரிஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி, இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான விஷயந்தான். ஸோ வெயிட்டேஜ் எந்தெந்த யூனிட்ஸ்க்கு கொடுக்கணுங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்ரேஷன் படிக்கணும்.
ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டைம் டேபிள் போட்டு படிங்க. இதே மாதிரி உங்களுக்கு ட்ரிபிள் இ ரிலேட்டடாகவும், நெக்ஸ்ட்டு ஐடிஐயில் எலக்ட்ரீஷியன் சப்ஜெக்ட் ரிலேட்டடாகவும் நெக்ஸ்ட்டு நம்ம தொடர்ந்து கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு மோர் அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடான படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஆல்.